ஷே விஸ்டோ கணக்கு கிரிமினல் கேஸில் உள்ளே ஏறி போய் நிற்கி எல்லா கோர்ட்லேயும் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்து இதுக்கு என்ன அமைப்பு, இது என்ன பரு ஐட்டமாக இருக்கான், ரவுடிஸ்தானம் வச்சுருக்கான் அரசியல்வாதி, பூரா பலாயிரம் கோடி ரவுடிஸ்தானம் வச்சுருக்கான். இதுக்கு என்ன அவங்க கொடுக்க முடியாத நிலைமையில தான் உட்காந்துருக்காங்க. வேறு ஒன்றும் பாயிண்ட்லாம் இல்லை. அது கொடுக்குறது கரெக்டாக நெருக்கோட்டில் கரெக்டாக இருக்குது, கிரிமினலில் கரெக்டாக இருக்குது. சரியா? 5 வருஷத்தில் உள்ள கணக்கு இங்கே உள்ள ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் பாடி ஆடி நாசம் பண்ணி வச்சுருக்கான். கணக்கு உள்ளே எல்லாமே ஏறி போய் நிற்கி. அப்போ சிலுவத்தூர்லேருந்து தெற்குப்பாளையம் ராஜபாளையம் வரைக்கும் அரசியல்வாதி விளையாடுதான். அவர்கிட்ட விளையாடலாமாடா, கடவுள்கிட்ட விளையாடலாமா? இல்லை, நல்லா கேட்டுக்கோ. அரசியல்வாதியும் கவர்மெண்ட் லாயரு முக்கியமான உள்ளவன்ட்ட போய் உட்காந்து கேட்கத்தான் செய்தான். சிலுவத்தூரில் ஐயமார் பையட்ட கேட்கான், அண்ணனே கணக்குள்ள இதை பார்த்து நைஸாக கேள்வி கேட்கான். இதுக்கு இந்த கணக்கு அவன் விட கொடுக்கான். அவனை ஐயமார் பையலாம் கொண்ட விளக்க மாற்றிட்டு சாத்தணும். உட்காந்துட்டாரு. போய் கணக்கை ஒப்பட, கணக்கை முடித்து கணக்கை ஒப்படன்னு அந்த பேர் சொல்லணும். அவனும் திருட்டு போய் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கப்பேன். எப்படி அண்டாளம்மா கோயிலில் அதெல்லாம் கிளியராக பார்க்கான், காதால் கேட்கான். இவனுக்கு போய் நைஸாக கேள்வி கேட்கான். இதுக்கு மாற்றி வைக்கலாமா, இதுக்கு மாற்றி வைக்கலாமா? அவர் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. ஓ இல்லையா, ஐயா வந்து கொன்னே ஓடுவார்னு சொல்லணும் ஐயமார் பேக. அவனும் பூசி மொழிவி உழைக்காமல் தின்னு பொண்டாட்டி பிள்ளையோட அவனும் போகணும்னு நினைக்கான். ஒரு உழைப்பு எவனுமே கிடையாது. மானிடத்தில் அம்புட்டு உழைப்பே கிடையாது. விவசாயம் பண்ணுறவன் கீழே விழுந்து சாவுதான், தூக்கு போட்டு சாவுதான். விவசாயத்தை பூராமே அழித்து வாரான். விவசாயம் பண்ணுறவனை பாடா படுத்து தான். விவசாய இடத்துல போய் லட்ச கோடியை விதைச்சி பேப்பரை பூரா கொடுத்து அவனை கொலையாக கொள்ளுதான். ரோடு வந்துருச்சா உடனே அங்கே போட்டு இங்கே போட்டு, இங்கே இருந்து அங்கே போட்டு, இதே நாசம் பண்ண தான். இதே சோழியாக உட்காந்துருக்கான் அரசியல்வாதி. நாக்கை 2 டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலம் வரைக்கும் நாக்கை கடிக்கும். கரு இந்த எலி கடிக்கும், வயர்களை கடிக்கும். அந்த மாதிரி நாக்கை வச்சு பல்ல வச்சு கடிக்கும். கடிக்காடா செய்தியா? விவசாயம்னா என்னன்னு தெரியுமாடா? பைப்பேல உள்ள 3 வேளை திங்கடா ஈ மாதிரி கிடக்க. எங்கேருந்துடா வருது? நல்லா யோசித்து பாடுறா. மானிட பேலை இல்லை பொட்டை பேலை கேடு கட்ட பொட்டை பேலை. ஒரு வண்டி 2 வண்டியை வாங்க வேண்டியது, தர்று பொரு சுற்ற வேண்டியது, அங்கங்கே ஓட வேண்டியது, பூமி அழிக்க வேண்டியது. ஏடா காமுட்டா குய்மக்கா, கேடு கட்ட காமுட்டா குய்மக்கா. அறிவியல அவனுக்கு அறிவிடாரா? அவன் அரைக்காண்ட அரசியல்வாதி. விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நம்ம காப்பாற்றணும் பேர் தான். இந்த காமுட்டா பேர் பூரா வெளியில் கிடக்கிற பூரா உழைக்காமல் வண்டியை தூக்கிட்டு அதுக்கு தான் போடுறாரு. ஆணு பூரா உள்ளே போயிடுவான் அப்படின்னு. இப்போ புரியுதா? செக் பண்ணல உள்ளே போயிடுவான் ஆணு. போய் விவசாயத்தை சுரண்டணும். சுரண்டி பார்க்கல எல்லா விவசாயத்தை எடுக்கல எல்லா நாட்டுக்கும் இங்கேருந்து சாப்பாட்டு உணவு தர்மம் கொடுப்பார் கடவுள். அதான் நச்சு எடுத்து போடுவார். 60 வயசு 70 வயசு 40 வயசு 30 வயசு 20 வயசுலாம் உள்ள வெளியிடுவார். சேட்டை ஓவர் சேட்டை ஒட்டாரா கிரிமினலில் கணக்கை தோண்டி வெளியே எடுக்கார். வாய்ப்பேகலாம் முக்கால் சத்தியம்.